பழைய மாதிரியே கிளாஸை செஞ்சு தாரேன். இப்போ வாங்க எல்லாரும் விஷயத்துக்கு. நாங்கள் இப்போ டக் டக்குன்னு ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கோமா. 16வது கேள்வி. கேள்வி பாருங்கோ. இதுக்கு நீங்களே கட்டாயம் விடை சொல்லணுமா. இங்கு 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு அரைவட்டத்தையும் ஒரு முக்கோணியையும் கொண்ட ஒரு கூட்டு தலைவர் ஒன்று தந்துருச்சு. மொத்த பரப்பு கேக்கு பிள்ளைகள். இது மாதிரி மொத்த பரப்பு கேட்டா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ, துண்டு துண்டாக உடைச்சி பரப்ப காணும். உதாரணத்துக்கு இங்க 2 துண்டுகள் இருந்துச்சு. இது ஒரு அரைவட்ட துண்டு, இது ஆரஞ்சு. டோட்டலாக ஒரு முக்கோணி உண்டு. இது ஆரை சிறை என்று எடுக்கப்படாது. இது ஆரை சிறை அல்ல. இந்த ஒன்னாவது தான் ஆரை சிறை, இந்த ரெண்டாவது ஒரு முக்கோணி. ஸோ இந்த ரெண்டையும் தனித்தனி இப்போ காணு என்றால் நாங்கள் ஒன்னாவதுட பரப்பை ஃபஸ்ட்டு காணும். என்ன சொல்லுங்க, ஒன்னாவது பரப்பிட்ட சமன்பாடுந்தேன் அரைத்தர 2π. அனைத்துல பையா இருக்கும். பையார் வரைக்கும். பையார் வர்க்கம். 2πrகள் போக வேணாம். ஸோ அரைத்தர பையார் வர்க்கம். ஸோ எல்லாரும் கட்டாயம் விட சொல்லிக்கோங்க. அப்போ அரைத்தர பைக்கு 22 கீழே 7 தர. நுணுக்கமாக பாருங்க. ஆரைக்கு இந்த 7 நாங்கள் போடணும். அப்போ 7 தர இன்னொருக்க 7 வார. இப்போ வெட்டினால் இந்த 2க்கு இதை வெட்டி 15. ஓகே, நல்ல விட. இந்த ஃபைனல் விட 77 சென்டிமீட்டர் வரைக்கும். இது விடையல்ல. இது விடையல்ல. இது ஒசகத்துள் விடை. எஸ். இப்போ நான் முக்கோணியிட காணும். முக்கோணியிட பரப்புக்கு சமன்பாடு எந்தேன்? அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். அதுல அரைத்தர அடிக்கு 7 போட்டால் சரியோ? இல்ல 14 நல்லா இல்ல. ஸோ இந்த டோட்டலும் தான் அடி என்றது. அப்ப நாங்க 14 செங்குத்து உயரத்துக்கு எந்த போடணும்? 7. அத போட்டுட்டா இப்ப சுருக்கி வீடியோ எடுத்துட்டேலுமே பாருங்க. இதே வெட்டினால் 49 சென்டிமீட்டர் வரைக்கும். ஸோ இப்ப ஃபைனல் ஆன்சருக்கு என்ன செய்யணும்? 2 கூட்டணும். ஸோ கூட்டினால் உங்களுக்கு வர விட 6. 1 மிச்சாங்களை கொடுத்தா 12. ஸோ ஃபைனல் விட சொல்லுங்க. 126 வரைக்கும். சரி, அப்படின்னா பிள்ளைகள் இந்த செக்ஷன் எல்லாருக்கும் நல்லா கிளியராக விளங்கிட்ட. ஓகே, அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். இதே சிஸ்டத்தில் இன்றைய நாள் பார்ட் பண்ண ஃபுல்லாக முடித்தோம். பி செஷனுக்கு நான் திரும்பவும் ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கேன். போர்டில் 7 மோண்டு அப்படி 7 மாகினா கனெக்ஷன் வந்துட்டால் திரும்ப நாங்கள் பழைய மெத்தடுக்கே போமா. சரி, ஸோ இன்ட்ரெஸ்டாகவே கிளாஸை கொண்டு போவோம். ஓகே, 17வது கேள்வி. உருவில் தரப்பட்ட தகவலுக்கு ஏற்ப எக்ஸ்ட பெருமானம் காணணும். பிள்ளைகள் இந்த மாதிரி செக்ஷன் உண்மையிலே மாறலேசி பார்த்துக்கோங்க எப்படின்னு எடுக்கு. இது நடுப்புள்ளி தேற்றம். எதுக்குன்னா படத்தை பார்த்தலாக்கி அது விலங்கு. எப்படின்னு தெரியுமோ உங்களுக்கு, வலது சைடில் ஒரு முக்கோணி ஒன்று விலங்கு ஒன்று பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஈரி காட்டிட்டு அழிச்சிய இந்த முக்கோணியில் இவருக்கு இவர் சமன், இவருக்கு சாரி நடுப்புள்ளி தேற்றம்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைட் கோடுட நடுப்புள்ளி இது, இந்த சைட் கோடுட நடுப்புள்ளி இது. அப்ப இந்த ரெண்டையும் தொடுக்க கோடும் இந்த கோடும் தொடர்பு 2 இருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அது தெரியும் தானே. இவருக்கு இவர் எப்படி நிறுச்சும்? சமனாக டபுள் மடங்கு சமாந்தரம் சமனல்லேன்னு தெரியும். இங்க உங்களுக்கு தேவைப்படுகிறது எக்ஸ்ன்றது கோணம்னா, அப்ப எங்களுக்கு சமாந்தரத்தை வச்சு கொண்டுதான் இந்த செய்யவாகுது. பார்த்துக்கோங்க. இதட் எஃப் பா என்ற மெத்தடுக்குள்ளால நாங்க செய்யும். இப்ப என்ன துண்டு 50 வருமா சார்? எஸ். ஓகே, நான் பார்க்கோம் 50 வரும்டா. சரி, இப்ப இதுல பாருங்க எப்படின்னு தெரியுமா எடுக்கணும். இந்த இடம் 102 சென்னா இந்த இடத்தை நீங்க செல்லுங்க பாக்க. 50 இங்க எஃப் தொண்டு எல்லாருக்கும் விளங்கினோ. அப்ப இது 100 இல்ல மானே. நேய கோணம் என்று சொன்னா இவரும் இவருமே விளங்கினோ. நான் கேட்கிறது இது ஒசக்க துண்டு.
நட்சத்திரம் போட்டது 100. ஏன் சொன்னா அப்ப நடு எஃப் தேற்றம். ஓ சார் 100. எஸ் இது சமாந்தரம் சுட்டியும் இந்த அது நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எஃப் தேற்றம் ஒத்த கோண தேற்றமே எல்லாருக்கும் விளங்கிருச்சும் சரி சார் ஆகவே கீழுக்கு இருக்கிற நான் 100 பாகையிலிருந்து ஒரு மடங்கு தானே சார் வரும், உமால் அதால 50 பாகை தானே வரும் சார். அதாவது மகளே இந்த கோடு 10 சென்டிமீட்டர் என்றா இந்த கோடு தான் 5 சென்டிமீட்டர். ஓ மகளே சார் உங்களோட ஸ்கிரீன் விளங்குது இல்ல. சார் சவுண்ட் போதா சார்? கொஞ்சம் இருங்க. ஸ்கிரீன் விளங்கணும் தானே எல்லாருக்கும்? விளங்கு சார். ஓ சார் ஸ்கிரீன் விளங்கிய சார். வாய்ஸ் போதா? சவுண்ட் தான் போதான். அப்ப சவுண்ட் போதா? இப்ப வாய்ஸ் தரி. ஓ சார் இப்ப ஓகே சார் அது அப்படியே Okay. 10 ஆனா சென்டிமீட்டர் வாய்ஸ் கொஞ்சம் இல்ல நான் சும்மா செல்லுகிறது അതിനെ 10 இருந்தா ஒச கஞ்சி விளங்கினோ இப்ப. அப்படியே ஆடு அரவாசா. ஓ அது தரவாச்சு. அப்ப கோணத்துல மாற்றம் என்னமால் 10 இப்ப கீழுக்கு 10 மேலுக்கு 5 இப்ப 100 சொன்னாங்க 50 தானே சார் வரணும். அதாவது மாலே அது நீட்டம் தான் அறவாசாக. இது நீட்டம் இல்லைனா இது கோணம் நாமல் விளங்கினே. ஓகே கோணம் மாறுறது இல்லையா? சரி ஸ்டார்டிங் துண்டுல இப்ப கேட்டுக்கோறது ஓகே. சோ எல்லாருக்கும் விளங்கு. ஸ்டார்டிங் துண்டுல கேட்டுக்கோங்க. அடுத்தடுத்த பேப்பர் செஷன்ல இந்த டவுட்கள் வரப்படாதா? சரி அப்ப இந்த கோணம் மாறில ஈன 100 ஈன 100. இப்ப உங்களுக்கு தெரியுமானா ஒரு முக்கோணியில இப்படி ஒரு கோட்டை நீட்டினா வந்த இந்த இடம் 100 சொன்னால் இவரையும் கூட்டினா அந்த 100 வரணும்னா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ சார் எக்ஸாம் அப்படி இப்ப என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நான் காட்டினமாய் ஒரு முக்கோணி ஒன்று நீட்டிப்பட்டிருச்சு. அப்ப இந்த இடம் 100 சொன்னா இந்த 20ஓட தார கூட்டி இருச்சும் 80. 80 சார். ஹே இதுதான் கேட்ட கேள்விட விட. சோ மாற கிளியராக உங்களுக்கு இந்த கேள்வி நான் சொல்லி தந்த கூட டைமும் ஒதுக்கி அடுத்த தடவைகள் கேள்விகள் வந்தா கொல்லம்பாம செஞ்சுடணுமா? சரி அடுத்த கேள்விக்கோங்க. இது வந்து எங்கட பில்டிங் லைட் கண்ணு மெத்தட்னா ஓகே பாருங்க எப்படியும் செய்துண்டு. எக்ஸ காணோனுமாக இருந்தா எக்ஸ் வந்து இருச்சியது மேலுக்கு வலது சைடோ இடது சைடோ? இடது சைடு. மேலுக்கு இடது சைடு. வை இருச்சியது எங்க என்னன்னு சொல்லுங்க. மேலுக்கு வலது சைடு. மேலுக்கு வலது சைடு. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ காணும். அப்ப சரி, விளங்குது எக்ஸுக்கு சார். இப்படி போட்டு இப்படி ஓகே கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் இருச்சியது மேலுக்கு இடது சைடுல தானே? அந்த பிரக்கெட்டுக்குள்ள மேலுக்கு தானே இருச்சியது எக்ஸ் எழுத்து. மேலுக்கு. இது கீழுக்கு இருக்கு. ஓ அப்ப மேலுக்கு இடது இந்த இடம் வந்து இடது சைடு, இந்த இடம் வந்து வலது இடது சைடு. side. அப்ப எக்ஸ் இது மேலுக்கு இடது சைடு. அப்ப மேலுக்கு சொன்னா இந்த கோடு இடது சைடு வலது சைடு பாக்குது இந்த ரெண்டாவது பிரக்கெட்டால. அப்ப அந்த எக்ஸிட விட வந்து அந்த மேலுக்கு இருச்சிய 2 நம்பரும் இடது சைடுல இருச்சிய 2 நம்பரும் சேர்ந்து வரணும். இதே எனக்கு நீங்க சொல்லுங்க வையுக்கு மேலுக்கு தாருனிச்சு 2ம் 1 1 வலது தாருனிச்சு 3 1 3 1. இது வந்து வையிட விட. ஓகே இப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் விளங்கிட்ட. இப்ப எக்ஸோட விடையை காணதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு இருச்சியவரோட பெருக்குங்க. அப்ப ஈர் 1 2. ரெண்டாவது இருச்சியத்தை ரெண்டாவது இருச்சியவரோட பெருக்குங்க. 1 மறை 2ஆல பெருக்கி மறை 2. மறை 2. மறை 2. இந்த 2ஐயும் கிட்ட வச்சால்
கூட்டாளியாகவோ கழிக்கப்பட்டு சைஃபர் ஆகுமோ? சைஃபர் ஆகுது. கழிக்கப்பட்டு வர 0. அப்ப எக்ஸுக்கு சைஃபர். இதே போல இவருக்கு நீங்களே சொல்லணுமா? ஈர் 3 6 6 ஒரு 2 ஒன்று ஒன்று ப்ளஸ் 7 அந்த 1 2 உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 2 டைம் விட தெரியும் சொல்லுங்க. 7 7 சுமார கிளியர் உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்ட. அடுத்த கேள்விக்கு வாங்க. உருவிலுள்ள வட்டத்தின் மையம் ஓவம். OCB கேட்டுருச்சு புள்ளில். OCB என்று நீங்க தெரியுமா இருச்சியது? OCB என்று ஈனதான் இருச்சியது. இதுக்கு உங்களுக்கு இப்படி செய்யலுமே. இந்த 2 வட்டத்துல இருந்து மையத்துக்கு வந்த கோணம் தான் தாரன் 50. அதாவது பிள்ளைகள் இது ராக்கெட். உங்களுக்கு தெரியும் தானே இப்படி ஒரு தேற்றம் ஒன்று இருச்சியே. இப்படி ஒரு தேற்றம் நினைவு வாரோ? இப்ப அந்த தேற்றம் நினைவு வந்துட்டோ. இவர் 100 சொன்னா இவர் எத்தனை சொல்லுங்க பாக்க? 50 அப்ப அதே மாதிரி இங்க இந்த 2 வட்டத்துல இருந்து நடுக்கு வந்தது 50. அப்ப அந்த 2 வட்டத்துல இருந்து தொங்கலுக்கு வந்தப்ப இந்த துண்டு 100 இல்லாட்டி ஆயிடு அரைவாசி 25. 25 சரி, இப்ப எல்லாருக்கும் இது 25 விளங்கிட்ட. இப்ப நான் இப்ப எழுதின எல்லாத்தையும் அழிச்சியன். ஒருத்தருக்கும் இப்ப டவுட் இல்ல இன்னைக்கு 25 வந்தது எங்காலினண்டா. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க பிள்ளைகள், ஒரு வட்டம் ஒன்றுட சரியோ இந்த நான் ஒன்று இருச்சு. இந்த மையத்துல இருந்து நானுக்கு இப்படி நடு கோடு வரைஞ்சா இந்த இடம் என்ன பாகை? 90 அப்ப என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல கோடு ஒன்று இருச்சு, இது நடுவுல என்ன இருச்சியது. அப்ப இந்த இடம் எந்த 90 பாகை. ஒரு பாகை. அதுவும் உங்களுக்கு விளங்கிட்ட. அப்ப இது மாதிரி ரூல்ஸ்களை யூஸ் பண்ணி மெதுவா கண்டுபிடிச்சுக்கொண்டு போகணும். இப்ப என்ன சொல்லுங்க, இவரை காணத்துக்கு டிரெக்டாக 25 தாரில கழிச்சா சரி. 90 90ல 25 கழிச்சா சரி. எதுக்குன்னு சொன்னால் இந்த 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரணும்? 180 வரணும். அப்ப ஷார்ட்கட் 90ல இவரை கழிச்சா ஈனைக்கு விட அப்ப ஈன 90ல 25 போனா எந்த விட 65 பாகை. தெளிவான சரி. விளக்கம் தந்துச்சு. ஓ சார் அந்த ஐன் எப்படி சிக்கு எப்படி 50 வந்து சிக்கு 50 வரவே இல்லை. இல்ல வந்து அந்த 25 எடுத்த அரைவாசி. அது எப்படி நினைச்சேன்னா இப்ப என்ன நான் சொன்னேன், இப்ப இந்த இடம் 50 என்று சொன்னால் இந்த இடம் 25. டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே தானே? அப்படி என்ன சொன்ன இது தேற்றம் உண்டா? ஓ இது தேற்றம் முடியும். இப்பதானே சொன்னேன் ராக்கெட் தேற்றம் இது இருச்சு. ஆ ஓகே, 10ஆம் ஆண்டுல படிச்சே தேற்றமா? சரி, ஓகே. அடுத்த கட்டம் வாங்க. அடுத்த கட்டம் கொஞ்சம் ஸ்பீடா கூட்டம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குனா. ஒவ்வொருத்தரும் டவுட்ஸ்கள் கேட்க செல்ல உங்களுக்கு விளங்குனா பிள்ளைகள். நிறைய பேருக்கு அடிப்படை தெரியா. சோ இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளால எப்படி சரியா அதை கவர் பண்ணி தாரேனா? சரி, எல்லாருக்குமே தெரியுமென்று வச்சு நாங்க சொல்லி தந்து வேலை இல்லைன்னா நிறைய பேரு தெரியாதாக்க இருச்சு. சோ எல்லாரையும் நான் கவர் பண்ணி தாரேன். ஓகே, அடுத்த கட்டம் வாங்க. 20வது கேள்வி. வெண்வரி படத்தை வச்சுக்கொண்டு ஏட நிரப்பிக்கும் பீட நிரப்பிக்கும் இது ஒன்றிப்பெண்டு உங்களுக்கு தெரியும். ஒன்றிப்பு. சரி, இப்ப பாருங்க, இந்த விடைய நான் உங்களுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லித்தார். ஏட நிரப்பிய நீங்க கலர் பண்ணணும், பீட நிரப்பியேன் கலர் பண்ணணும். ஒரு தடவை கலர் பண்ணி பட்டாலும் அது விடையாக வார. எதுக்கண்டா ஒன்றிப்பெண்டு சென்றால் ஓல் என்று அர்த்தம். ஒன்றிப்பெண்டா ஷார்ட்கட் ஓல். ஒன்னாம் எழுத்த பாருங்க, ஓ ஓ. ஒன்றிப்பெண்டு சென்னா ஷார்ட்கட் எல்லாரும் சொல்லுங்க. ஷார்ட்கட் தேன் ஓல் ஓல். நாம் எழுத்து ஓல் நினைவச்சுக்கொள்ளணுமா? அப்ப ஏட டேஷும் வரணும்,
பீட டேஷும் வரணும். இப்ப ஏட டேஷ் சொன்னா எந்த அர்த்தம்? அதை மட்டும் சொல்லே, அதை மட்டும் சொல்லே. ஏ இல்லாத மத்த எல்லாம் வரும். இல்லாத மத்தெல்லாம். அப்ப நான் அவன் சொன்ன எல்லாத்தையும் கலர் பண்ணும். ஏ இல்லாத மத்த எல்லாத்தையும் நான் இப்ப கலர் பண்ணேன் பாருங்க. அப்ப அந்த நடுத்து துண்டு வாரோம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நான் கலர் பண்ணினது வந்து தாரேன்னு சொல்லுங்க பாக்க டக்குண்டு. எல்லாத்தையும். ஏ டேஷ். ஏட எல்லாத்தையும். A dash. ஏ இல்- அவன் சொன்ன மாதிரி நான் ஏ டேஷ விடைக்கு எடுத்துட்டேன். இப்ப அவன் பி சொல்லுக பி டேஷையும் எடுக்கட்டாமனா, அப்ப இப்ப நீங்க கலர் பண்ணதை மறந்துட்டு பி டேஷ கலர் பண்ணோம். நாங்களும் ரெட் கலரால பண்ணி காட்டுங்க. பி டேஷ கலர் பண்ணது நான் சரியோண்டு பாருங்க. பீல படப்படாது. ஏல பட்டத்துக்கு நாங்க பழி இல்ல. ஏல பட்டத்துக்கு நாங்க பழி இல்ல. அவன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ டேஷ பண்ணினேன், இப்ப பி டேஷ பண்ணினேன். எல்லாருக்கும் இது விளங்கினா நான் பண்ணினது. ஓ ஓ சரி. அப்படி என்றா பிள்ளைகள் ஃபைனல் விட என்ன தெரியுமோ? இந்த நடுத்து துண்டு ருச்சியனா ஒன்று ரெண்டு மட்டும் இல்லாம மத்த மத்த எல்லாம். சோ எல்லாருக்கும் அது விளங்கின. ஆனா இவன் கேள்வியில கலர் பண்ண செல்லவே இல்லை. அவன் கேட்டது விடைகள், அப்படித்தானே? அப்ப நீங்க கொடுக்கோண்டியது ஏ டேஷ் ஒன்றிப்பு பி டேஷ் விட வந்து பிராக்கெட்டுக்குள்ளதான் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். கலர் பண்ணினத்துல எந்தெந்தேன் விட வந்த 3 4 5 சார். செல் 3ம் 4ம் 5ம் ஓர்டரா நாம் வேணுமென்று மாத்தி எழுதுக. ఎందుకు அப்ப உங்களுக்கு விளங்குனா ரூல்ஸ் படி ஓர்டர் மாத்தி ஏழுமெண்டு. எல்லாருக்கும் இந்த கேள்வி மாற கிளியரா விளங்கினே. சொட்டு விலங்க மர ரிவைஸ். அடே ரெக்கார்ட்ல பாரு. ஓகே, ஒரு தடவை தான் சொல்லித்தாரது பிள்ளைகள். சொல்லித்தாரது ஸ்லோவா சொல்லித்தாரது. ஒன்னும் தடவை பிடிச்சுக்கோங்க. ரெக்கார்ட் நான் தாரன். சரி, அடுத்த கேள்விக்கோங்க. அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, அதாவது 21வது கேள்வி கவனிச்சு கொள்ளணும். முதல் உறுப்பு 8 அப்படி என்று சொன்னா முதலாம் உறுப்புக்கு ஒரு எழுத்திருச்சு எந்தேன்? ஏஸ் ஏ. பொது விகிதம் இதுக்கு டியோ. ஓ ஆர் ஆர். பொது விகிதம் பெருக்கல் விருத்தி ஆர். இப்ப பெருக்கல் விருத்தியிட ஏழாம் உறுப்பு கேட்டா டி ஏலத்தானே கேட்டிருச்சியது, அப்படித்தானே? அப்படி என்றா டி என்று வார பொது விருத்தியிட, அதாவது பெருக்கல் விருத்தியிட ஒரே சமன்பாடு ஏன் டிஎன் சமன் ஏ அது பொற ஹெந்தேன். ஆர் டிஎன் சமன் ஏ சாயன் என்னுடையோ ஏ அது ஆர். பெருக்கல் விருத்தி, கூட்டல் விருத்தி. ஏ ஆர் ஒசக்கதான் என் சய ஒன்று. இதுல பிரதியிட்டு பார்க்கும் என்ன நடக்குதுன்னா, அப்ப டி 7, அப்ப ஏக்கு பதிலாக நான் 8 போடுக. ஈன தர அடையாளம் இருச்சு. 6க்கு பதிலா 2 போடுக. எண்ணுக்கு 7 போட்டா ஈனுக்கு 6 வந்தது விளங்கினோ? ஓ ஓ சரி. சரி. ஓ விளங்கினே? 16 ஓ இப்ப என்ன சொல்லுங்க? ஓகே, இப்ப கேட்டுக்கோங்க. 8 2ஆல பெருக்கி 16 ஒசக்க 6 சரியோ இல்லையோ? சரி சரி. மண்டேக்கே தரும். பில சார். அடே ஃபர்ஸ்ட் அது நம்ம ரெண்டின் கபடா ஆறு இருக்கிற எழுதிட்டு தான் இல்ல விடு. இல்ல 2 விட எழுதித்தாம இருக்கணும். இப்ப நீங்க இதுக்கு பெருக்க வேணும். எதுக்கு தெரியுமா? அவன் விடைய கேட்கல, 2 வலுவுல நான் கேட்டேன். அப்ப ஈன ஆல்ரெடி 2 வலுவுல தானே இருச்சு. அப்ப அதுட விடைய நீங்க காணப்படாது. நிறைய பேர் இதுட விடைய கண்டா அவனுக்கு இந்த கேள்விக்கு 5 நிமிஷம் போடுற. இதே கேள்வி ஒழுங்கா வாசிச்சா 8 2 வலுவுல செல்லுங்கோ. 2 எத்தனை டிப் இருக்கினால 8 வர்ற 3 மூன்றாம் வலு. மூணாம் வலு. நிறைய பேர் 2க்கு 4 சென்னா மண்டை. இது சரியோ? 2 3 சார். இல்ல 2 4 16. சோ 16 அப்ப உங்களுக்கு விளங்கின 2 3 தான் வரும். சரி, 8. இப்ப என்ன சொல்லுங்க? சுட்டி விதி என்று ஒண்ணு உங்களுக்கு தெரியும்.
அப்ப அடிகள் சமன் பெருக்கப்பட்டா தாரும் தாரும் எந்த கூட்டப்படும். நடக்கும்? அடுக்குகள் ரெண்டும் கூட்டப்படும். கூட்டிப்பாட்டு கூட்டப்படும். ஒன்பதாம் ரெண்டின் 9. ஆமாட்டுக்கு. சோ அப்படி கிளியரா உங்களுக்கு இது விளங்கிட்ட. அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, 22ஆம் கேள்வி. சைஃபர் 8 இப்படி இப்படின்னு 2 புள்ளிகள் தந்து நேர்கோட்டுட படித்திறன் கேரி கேம் ஒன்று நாங்க குடுக்க போற புள்ளிகள் நல்லா கேட்டுக்கோ. நேர்கோட்டிட சமன்பாடு எந்தேன்? வைசமன் mx வைசமன் ஆக mx ஆக c. நான் நினைச்சு எல்லாருக்கும் இது தெரியும். இதுக்கு அடுத்ததை பாத்துக்கோங்க. சிய கண்டுபிடிச்சது கள்ள கேம் என்ன தெரியுமோ? சைஃபர்ல தொடங்கினால் இவருக்கு தான் சொல்ல சி. நினைவு வச்சுக்கோ, நீ ஓ லெவல் எழுத போறாக்கள் இன்னும் 60 நாள்ல கள்ள கேம சொல்லித்தாரன் கேட்டுக்கோங்க. சைஃபர்ல தொடங்கினா சீதாரன் என்று கண்டுபிடிச்சிய கள்ள கேம் இதுதான். எல்லாருக்கும் இது விளங்கினே சொல்லுங்க. எல்லாருக்கும் சி விளங்கிட்டோம். இப்ப ஒன்றே ஒன்றுதான் பேலன்ஸ்ல இருந்துச்சு. தார காணோனும் எம் படித்திறன காணும். சி ஆல்ரெடி தெரியும். அப்ப எம்ம காணத்துக்கு ஒரு வழி உண்டு கூட வழிகள் இருச்சு. அதுல எந்த வழியில போகணும்? இப்ப உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லியது 2 வழி இருச்சு புள்ளி. உங்களுக்கு நான் அப்ப இந்த மெத்தடை சொல்லித்தாரன். இன்னொரு மெத்தடிச்சா நான் ஸ்பீடா சொல்லித்தாரா. படித்திறன் காணோனுமாக இருந்தா இப்படி ஒரு கோடு போட்டு தாரோத்தர்ல இருந்து தாரோத்தரை கழிச்சோனும், தாரோத்தர்ல இருந்து தாரோத்தரை கழிச்சோம். ஒசக்கேக்கு தாரேன் தெரியுமோ? வலது சைடு 8ல இருந்து 4 கழியுங்கோ. சரியோ? கீழுக்கு 2ல இருந்து சைஃபரையோ, சைஃபர்ல இருந்து 2ஐயோ. அம்புக்குறி போற திசை மாறையில. அப்ப சைஃபர்ல இருந்து 2. அப்போ ஒசக்கேக்கு தாரில இருந்து தாரேன் 8லிருந்து 4. 4. அடுத்தது சைஃபர்லேருந்து 2. சைஃபர்ல இருந்து 2. இப்ப விடைய செல்லோனும். ஒசக்கேக்கு வாரது 4, அடிக்கு வாரது எந்த? ஃபைனல் விடையாக என்ன சொல்லுங்க? இந்த சயவை தூக்கி சைடுக்கு வைங்கோ. அத கணக்கெடுக்க வேணாம். அப்ப மறைய வச்சுட்டு 4 2ஆல எந்த செய்யணும்? பிரிக்கணும். அப்ப எல்லாருக்கும் மறை 2 வந்தது மாற கிளியரா விளங்கிட. அப்ப என்ன சொல்லுங்க? y சமன் நமக்கு பதிலாக மறை 2. இப்ப தாரணும் எக்ஸ போட்டு அது பிறந்தேன் சக 8. சோ பாருங்க பிள்ளைகள், நான் உங்களுக்கு இத ஸ்லோவா தான் சொல்லித்தார. அதுக்கு காரணம் கணிதம் கஷ்டம் இல்லைன்னு உணர்வு விளங்க வச்சதுக்கு. விளங்கின எனக்கு லேசிதான் பிள்ளைகள். இதெல்லாம் புல்லட் ஸ்பீட்ல சொல்லி காட்டேலும் ரோசனம் இல்லே. ஓகே, சோ நாங்க இதே மெத்தட்ல போவோம் பிள்ளைகள். ஓகே, அடுத்த கேள்விக்கோங்க. நான் இதுக்கு அடுத்து 25ஆம் கேள்வி முடிச்சிட்டு மர்தனம். ஓமான் சார், அந்த 18 கேள்வியில நீங்க சின்ன ஒரு பிள்ளைன்னு விட்டீங்க போல. தாயங்கள் கேள்வி பாருங்க எந்த பிள்ளை ரெண்டு பாருங்க. பாருங்க ஈன 2 1 அடுத்த 1 மறை 2. அப்ப 2 2 ஓர் மறை 2 மறை 2 கூட்டினா சைஃபர். அப்ப எக்ஸமன் சைஃபர். சரியோ? இப்ப வையில பெருமானம் கேட்டேஜி. அப்ப மேலுக்கு வலது சைடு 2 முண்டும் அடுத்து 3 முண்டும் 3 6 1 அடி சரிதானேடா? சார், உங்களோட பேப்பர்ல அந்த 2 1 வந்திக்கு. ஆனா எங்கட பாஸ் பேப்பர்ல 2 மறை 1 வந்திக்கு. ஈன மறை உண்டு வந்துச்சு. ஓ பாருடா உள்ள. நான் எந்த செஞ்சுன்னு விளங்கினோ? நான் அத ஹைலைட் பண்ணினேன். அதுக்குள்ள எனக்கு அந்த மறைய அழிஞ்சு பட்டு போயிட்டேன். ஐத்தான் 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 எனக்கும் அது நோட் ஆகல. அது நான் அந்த
அந்த கோட்டை போட்டலாக்கின மைனஸ் காணல. ஓகே, குயிக்காக அதை நாங்க மாத்திக்கொள்ளுவோமா? அப்ப இணைய செல்வம் மறையொண்டு வார. இப்ப நீங்க இதை மோடிஃபை பண்ணி செல்லணும். ஓகே, பாப்போம். மோடிஃபை பண்ணி செல்லணுமா? 2 ஒண்டால பெருக்கினா 2, மறை ஒண்ட மறை 2ஆல பெருக்கினா எந்த? 2. ரெண்டு. 2. இப்ப ஃபைனல் விட அப்ப எக்ஸுக்கு என்ன சொல்லுங்க? 4 சரி 4 சார். 4 இதேபோல் இப்ப வைக்கு செல்லணுமா? 3 6 மறையொண்டு ஒண்டால பெருக்கினா எந்த வர? நேரம் மறையுண்டு. மறையுண்டு. அடே, மறை ஒண்டாலதான் பெருக்கினது. அப்ப மறையொண்டே தான் வார. மறையால பெருக்கினாலே நேரம் ஆகுது. அப்ப 6ல ஒன்று போனா எத்தனை வார? 5. அப்ப 4 5. இப்ப சரியா? ஓகே, நினைவு காட்டினதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. 23ஆம் கேள்வி. ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தரவு தொகுதியின், இது சட்டப்படி கேள்வி, கொஞ்சம் பாருங்க புள்ளைகள். பொதுவாக ஓமல் 0ல தொடங்கினா பக்கத்துல வர இலக்கமா சார் சிக்கு வரும்? ஓமாலே பக்கத்துல வரதுதான் சி. ஓகே, ஓகே சார். கேள்வி கவனிங்க. பொதுவாக பிள்ளைகள் இந்த 15ஆம் கேள்வி தாண்டினா பிறகு சட்டப்படி கேள்வி தான் பாரு. ஆனா நாங்க இப்ப 15 தாண்டி கேள்விகள் பார்த்து கொண்டு போற ஒரு கஷ்டமும் இல்லைன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா ஷுவராவே செய்யலுமே. இதே நம்பிக்கை இன்னும் ஒரு 5 வருஷம் பேப்பர்ல நாங்க செஞ்சா எப்படி இருக்கும் யோசனை பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 வருஷம் பேப்பர் நான் செஞ்சு காட்ட போறேன். விளையாட்டு லேபிள் பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் 2016ல தானே புதிய சிலபஸ் வந்த அண்டையில இருந்து ஃபுல் உங்களோட பேப்பரையும் நான் செஞ்சு காட்ட போறேன். ஆல்ரெடி பிளான் போட்டபடி கிளாஸஸ் நடக்குமா? ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்க எல்லாரும். 23வது கேள்வி. ஏர்வரிசையில் எழுதப்பட்ட ஒரு தரவு பந்தியில் தரவு தொகுதியைத்தான் சும்மா இந்த பந்தி அப்படி இப்படின்னு தந்துருச்சு. முதலாம் காலனை இதுக்கு பேரு Q1 ஆல்ரெடி தெரியும். இருச்சியா? இப்ப இவன்ட கேள்வி பிள்ளைகள் இதுல பாருங்க. இப்பந்தியில் உள்ள தரவுகளின் எண்ணிக்கை கேட்டு புள்ளி இந்த இடத்துல பாரு. முதற் காலனை 7 என்றது விடையல்ல பிள்ளைகள். உங்களுக்கு விளங்கணும் நான் சொன்னது. Q1 வந்து 7 அல்ல. ஒரு தரவு தொகுதி ஒன்று இப்படி இப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் பாருங்க. இப்படி இப்படி இருந்தா இதுல 7ஆம் நம்பர்ட விட வந்து இதுக்குள்ளதானே Q1 வார. அது விளங்கினே? எஸ். அந்த விட எந்தோ தெரியா. ஆனா அந்த விட இருச்சியது எத்தனையாம் இடத்திலேன்? 7ஆம் இடத்துல. அப்ப எனக்கு சொல்லுங்கோ, இப்படியே கூட்டு தரவுகள் இருச்சு. அதுல உங்களுக்கு தெரியும் தானே 7 விட வாரண்டு சொன்னா இது இந்த தொகுதியிட அறவாசி இருச்சியனா அந்த அறவாசிட இடது சைட்ல இருச்சியத்திடையும் அறவாசனா நான் சின்ன விளங்கினோம். இப்ப உதாரணத்துக்கு நான் உங்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி சொல்லுறேன். இப்படி ஒரு கோடு ஒன்று இருச்சு, எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணணுமா? அந்த கோட்டுட நடுவுல இருச்சி அந்த மனுஷனுக்கு தான் நாங்க எந்தேன்னு சொல்லுக? Q2. அதே இப்ப அந்த Q2-வை விட்டு வலது சைட்ல இருச்சிய ஆட்களை எடுத்தா அதிட நடுவுல வாரவருக்கு தான் பேர் எந்தேன்? Q3. இதே இந்த Q2-வை விட்டு இடது சைட்ல இருச்சிய ஆட்களோட நடுவுல இருச்சியவன் தான் Q1. சொல்லுங்கோ. உங்களுக்கு இத வச்சு கேம் ஒன்று ஆட ஏலாட்டி வேலையே இல்லை. இது வந்து 7ஆம் நம்பராம், சரியோ? அப்ப மண்டைய பாவிச்சென செல்லு. இந்த 7ஆம் நம்பருக்கு இன்சைட்ல எத்தனை பேர் இருச்சியன்? 6 பேர். 6 பேர். எத்தனை பேர் இருந்துச்சு? 6. அப்ப என்ன சொல்லி இதுக்குள்ளேயும் எத்தனை பேரன்? 6 பேரன் 6 பேர். ஈனத்தின பேரன்? ஒரு ஆள். ஒத்தன். ஈனத்தின பேரன்? ஒரு ஆள். கேம் முடிஞ்சு.
அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருந்துச்சுன்னு கேட்டா இப்ப நான் எழுதின சார் நம்பர் அப்படி எல்லாம் அந்த எனக்கும் 6 எப்படி செய்யும். வந்து 20 ஓகே, ஈன 7வதுன்னு சொன்னா அந்த 7ஆம் மனுஷனுக்கு பின்னுக்கு எத்தனை பேர் இருந்துச்சு? 6 6 பேர் 6 பேர். ஒரு பொடியன் வகுப்புல 10ஆவதுன்னா அவனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருந்துச்சு? 6 9 பேர் 9 பேர் 10 பேர். அதே போல அப்ப ஆ நான் ஃபைனல் விடைக்கு செல்லுங்க. இந்த நம்பர் எல்லாத்தையும் எந்த செய்யணும்? கூட்டம் கூட்டணும். சோ இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு வர விடை எந்தன்னு பாருங்க. 27 சார் அந்த 1 எப்படி வந்து அடே இன்னும் ஒரு மனுஷன் தானே இருந்துச்சு, ஓ ஒருத்தத்துல தானே இருந்து கொண்டு. ஓகே சரி, சின்ன பையன் மாதிரி சின்ன பிள்ளை கேள்வி எல்லாம் கேட்கலாம் மார். சரி, அப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் கூட்டினால் 6 4 24 சக 7ம் 2மே 3 அப்படித்தானே? பேர் சாரி 7 பேரே அவ்வளவு தானே? ஓ இல்லடா உள்ள 7 7 சார் உள்ள பேர் 2 இல்ல பேர் சார் ஒரு ஆள் 7 தானே சார் 3 வரும். சாரி சாரி 27 பேர் புள்ளி சார் லீன ஒரு ஆள் தானே சார் வரும் அதுதான் இருச்சியது. சரி 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 சரி, நாங்க 7ஆம் நம்பர்னு போட்டதுக்கு இன்னொத்தம் தான் இருச்சியது. அப்ப என்ன ஓ சொல்லுங்க ஃபைனல் ஆன்சருக்கு அங்கால அப்படி கழிவு என்ன? நீங்கள கழிவு 20. நடுவுத்துல ஒரு ஆள் 27 பேர் வரும் சார் இந்த இடத்துல இன்னும் 3 பேர் இருந்துச்சு. அப்ப ஃபைனல் ஆன்சர் எத்தனை? 27 பேர் 7. சோ புள்ளில் இனிமே இந்த மாதிரிகள் கேள்வி வந்தா ஒஷக்கே பார்த்து கொண்டு செல்லாம நீங்க இப்படி கோடொண்டு போட்டு நான் சொன்ன சிஸ்டம் விளங்கினோம். ஓகே, சோ இதே மெத்தட கட்டாயம் செய்வுள்ள நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு. அடுத்து 24ஆம் கேள்விக்கு வாங்க. 24ஆம் கேள்விக்கு வாங்க. கேள்வி பாருங்க. சுருக்குக 3 இப்ப என்ன சொல்ல புள்ள இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு நீ அதொன்னும் பாக்கல, நடுவுல எந்த ஏஜ்னு பாரு. இப்படி வந்தா எந்த செய்யணும் அத்தை மட்டும் செல்லுங்க. நிகழ்மானம் சார் வலது வலது சைடு அப்படியே சுத்துனா எஸ். அப்ப நிறைய பேர் இடது சைடையும் பெல்ட்டி அடிச்சு அப்படி எல்லாம் செய்யப்படாது. வலது தான் மாத்துது. அப்ப 10 பி இகல 5 தர பீன்கள் 5 பீன்கள் 9 இந்த நல்ல 5 பிக்கு மேல 9. இப்ப உங்களுக்கு தெரியுமனா பெருக்கல் இருந்தா மேல சார் இது கீழே மாத்தி போட்டு அடியால் சமப்படுத்த நீங்க மாத்தி போட்டு சார் மாத்தி போட்டுருக்கேன் சார் 5 பீன்கள் 9 அப்படியே பாத்துக்கிட்ட 5 பி ஒசகேக்கு வர கீழே 9 வர. சரி, இப்ப என்ன சொல்லுவோம் நாங்க இந்த இடத்துல சுருக்கோணும்னா பாருங்க 3 9 சுருக்கல் எப்படின்னு செய்வோம். 3 9 லேசா வெட்டி 3 கிட்டேக்கு ஒன்றண்டு போடணும்னு கட்டாயம் இல்ல, இருந்தாலும் சொம்பரே போடுங்க. 9 கிட்ட எத்தனை போடணும்? 3 3. எல்லாருக்கும் இது 10 5 தெரியாண்டு வச்சு பிஎம் வெட்டிட்டு ஒன்று போட இல்லடா சொம்பர. இப்ப 10 மில்லியம் வெட்டி இன்னைக்கு ஒன்று போட தேவையில்லை, இருந்தாலும் போட தேவையில்லை. அப்ப இன்னைக்கு மட்டும் 2 வேற வெட்டத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஒசக்கு எந்த மிச்சம் என்று சொல்லலை. ஏ ஏ அதே போல கீழுக்கு எந்த மிச்சம்? 6 6 6 2 3 மிச்சம் தான். ஆனா பெருக்கோணும் பெருக்கு பண்ணணும் 5 6 நிறைய பேர் 6 5 போட வேணும். 6. சோ பாருங்க இந்த மாதிரி 24ஆம் கேள்வியில வந்தாலும் அடே உனக்கு ஷூரா செய்யலும். அவ்வளவுதான். இன்ஷால்லா அடுத்த கேள்விக்கு வாங்க. தரப்பட்டுள்ள உருவில் ABCE ஒரு இணைகரமாம். இணைகரம் என்று தந்தா அதோட ரூல்ஸை யூஸ் பண்ணணும். ABCD என்று தான் தந்தது. சாரி ABCE. ஓகே, அப்ப இந்த 4 டொட்டும் தான் இணைகரம். ஆனா இது வட்ட நாட்பக்கல் என்று. இப்ப நான் டொட் போட்டது வட்ட நாட்பக்கல் அல்ல, ஆனா வட்ட நாட்பக்கல் இதுல இருச்சியோ இல்லையோ? ஓ இருக்கு சார் ABCD அதே வட்ட நாட்பக்கம் ABC வட்ட CD நாட்பக்கல். இப்ப இதுல பாருங்க எஸ் மாதிரி ABCD. இப்ப 4 புள்ளிகளும் வட்டத்தின் மீது உள்ளதென்று சொன்னது காரணம் மறைமுகமாக இதுல எந்த தேற்றம் வரும் என்று சொல்லுதுக்கு வட்ட நாட்பக்கல் தேற்றம் வாரத்துக்குத்தான் அவனே செல்லு. இப்ப ECD கேக்கு சின்ன கேம் கெரி கேம்னு கொடுக்கும் பாத்துக்கோங்க.
இசிஇ எங்கே நிறுத்தி என்று ஃபர்ஸ்ட்டுக்கு நீ பார்க்கணும். இ சி டி எல்லாருக்கும் விளங்கினோம். அப்ப இந்த துண்டத்தான் கேட்டண்டு. ஓ ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை தந்தா கேள்வி எதன்னு சொல்லி ஃபர்ஸ்டோட கைய வச்சுக்கொள்ளணும். நீங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோ. இப்ப விடை எடுக்க கேமை மட்டும் பார்த்துக்கோடா. அவ்வளவு கிரு கேம் ஒன்று எடுக்க உனக்கு தெரியுமன்னா, இது ஒரு நேர்கோடாக இருந்தா இந்த துண்டு வந்து எத்தனை 80. 80. 80. காரணம் இல்ல 20. தெரியாதாக்க ஒட்டு ఎందుకంటే ఈయన 80 இந்த 100ஐயும் 80ஐயும் இதுல ஒரு கூட்டி இந்த நேர்கோட்டுல கோடு வந்து 180 வரும். Yes, அதேதான். இப்ப என்ன சொல்லுங்கோ, இணையரத்திட தேற்றம்படி இது 80 என்றால் இந்த துண்டத்தினேன் 80. 80. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், ஒரு வட்ட நாட்பக்கல்ல இப்படி ஒரு நாட்பக்கல் இருந்தா இத நான் நீட்டினா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு புறக்கோணம் ஒன்று வந்தனா அது ம். வந்து ம். அவரோட உள் இருச்சியத்துக்கு நேர உட்குற்றல். இருச்சிய இவருக்கு சமன். அது விளங்கினோ? ஓ எஸ். அப்படி என்றா இது 102 சொன்னால் இந்த 80க்கு நேர இருக்கக்கூடிய இந்த டோட்டலுமே 100னா அது விளங்கினே. ஓ ஓ ஓ அப்ப கேரி கேம் உண்ட கொடுத்து கேட்ட கேள்வி இந்த இடத்துக்கு எந்தேன் 20 சார். 20. பாய். அப்ப பாருங்கோ, தேற்றங்களை கொஞ்சம் ஒழுங்கா பார்த்துட்டு போனால் மார்க்ஸை எடுத்துக்கொள்ள இயலுமே. அப்ப நாங்க ஓ லெவலுக்கு முன்னுக்கு கட்டாயம் தேற்றங்களை ஃபுல்லையுமே எங்கட ப்ரொஜெக்டுக்குள்ளால நாங்க பார்க்கோம். சரி, அப்படின்னா இந்த இடத்துக்கான ஆன்சர் 20 பாய். தொப்புளியல் அப்படி என்றால் இது இவ்வளவு நேரமா நாங்க பார்த்தது என்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கே ஒரு டைம் ஒன்று பெய்திருச்சு. பரவாயில்லை, ஸ்டார்டிங் துண்டுகள் நிறைய டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தே. சரி, பரவாயில்லை பிள்ளைகள், டைம் போனது பரவாயில்லை. சரி, இப்ப நாங்க அடுத்த செஷனுக்கு நாங்க போவோம். பிரேக் கொண்டு எடுக்க தேவையில்லை பிள்ளைகள். ஓகே, இன்ட்ரெஸ்டா பாத்துக்கணுமா? சரி, எதுக்கும் நான் ஒரு தடவை வீடியோவை ஒன் பண்ண பாக்குறேன். அப்படி கனெக்ஷன் சரியாக வந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டி இதே நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம் இந்த நாளைக்கு மட்டும். அது பிறகு எங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு அந்த செட்டப்புக்கு மாறிக்கொள்வோம். ஓகே, ஒரு நிமிஷத்துல அதை செஞ்சு பார்க்கும். சரியா வாரம் உண்டு. போர்ட் விளங்குண்டு பாருங்க. நான் இதை மாத்துகிறேன். போர்ட் விளங்குண்டு பாருங்க. இப்ப எல்லாருக்கும் போர்ட் விளங்குனா? ஓ ஓ சார். சார். ஓகே, போர்டை நான் கொஞ்சம் கிளியரா இருக்கேன். சரியோண்டு பாருங்க. அப்ப சரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு மிச்சத்துங்க வேற மாதிரியே பார்க்கணும். எனக்கு படுக மாதிரிக்கு கிளியரண்டா இல்ல மாதிரி. ஓ சார். கிளியர் இல்ல சார். ஓடாப்புல இன்னைக்கு எந்த நடந்தண்டு இல்ல. சார் உடைய ஸ்கிரீனை கட் பண்ணிட்டு போவாக்கா, அதுன்னு சரியா இருக்கும் ஒரு நேரம். இல்ல, பலமையான கிளாஸ் வந்து ஒழுங்காவே இந்தி இப்ப அன்றைக்கெல்லாம் நாங்க பார்த்த இன்னைக்கு இப்போ ஓகே. மட்டும் நான் செய்த எந்த இதை விட கிளியரா இந்த அன்றைக்கு ஓ சார், அன்றைக்கு நல்ல கிளியர் இருந்தது. இப்ப கொஞ்சம் கிளியர் குறைஞ்சிட்டு. அதுதான் மாலே. சோ நான் நினைச்சு இன்றைக்கு எந்த கனெக்ஷன்ல பிரச்சனை உண்டாயிருச்சும். சோ அப்படி என்றால் இன்றைக்கு நாள் நான் மட்டும் நாங்க இந்த சிஸ்டத்துல போகும். அடுத்த கிளாஸஸ் எங்கட ஹைபிரிட் சிஸ்டத்துல போமா. சரி, ஓகே. அப்படின்னு சொன்னால் இப்ப வாங்கோ எல்லாம், நான் திரும்பவும் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோறேன். சரி, இப்ப மிச்சமான பகுதி, சோ பார்ட் 1 பி செஷன்
எங்களுக்கு டைம் உண்டு இருச்சு அரை டைம் உண்டு. ஸோ நாங்கள் ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து இதை கேள்வியில செய்ய பார்க்கும். எல்லாரும் ரெடியோண்டு மட்டும் மெசேஜ்ல போடுங்க பிள்ளைகள். மெசேஜ்ல எல்லாரும் ஆக்டிவ் ஆயிருங்கோ. இன்னும் 60 நாள் தான்டா ஆயிடுச்சு அது. பிள்ளைகள் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி வரேன். நீங்க படிச்ச அளவாலும் உண்மையிலே நான் ஓலவல் டைம் படிச்சேன். நான் கொஞ்சம் கூத்து படிச்சிய கேட்டகரியிலே இல்லாத ஒரு மனுஷன். என்னெல்லாம் ஒத்தருமே படிச்சும் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகும் அப்படி என்று கூட நினைச்சாத ஒரு பொடியன். ஸோ கொஞ்சம் விளையாட்டுத்தனமானவன். ஸோ கடைசி கட்டம் 60 நாள், உண்மையிலே 60 நாள் தாண்டா பிள்ளை. எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள மாதிரி 60 நாளைக்கு நான் ஃபுல் ஸ்கேப் இருச்சியே, ஃபுல் ஸ்கேப்போ ஹாஃப் ஷீட்டோ ஒன்று நினைவில்லை எனக்கு. 2 ஹாஃப் ஷீட்டை ஒன்ட்ட நுனிக்கு நுனி ஒட்டினா பெரிய லிஸ்ட் ஒன்றுவாரு. அந்த லிஸ்ட்ல 60 நாளுக்கு படிச்சோன்னு லிஸ்ட் ஒன்று போட்டேன். எனக்கு இந்த மாதிரி நினைவு இருந்துச்சு. சோ அந்த ஒட்டினது நினைவு, எந்த டேலண்ட் கொஞ்சம் நினைவில்லை. அப்ப 60 நாள்ல கடைசி கட்டத்துல படிச்சுதான் ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலுமாகின. அதே கேட்டகரியில இப்ப நீங்க நிச்சயம் 60 நாள். சோ இன்ஷால்லா பிள்ளைகள் இந்தியில இருந்து ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணிடாதே. எதுக்கென்றால் வேஸ்ட் பண்ணினா அது கடைசியில உங்களோட ரிசல்ட்டை தான் அது பாதிச்ச போற. சோ நாங்க எல்லா கூத்தையும் முறமாக்கிட்டு பிள்ளைகள் இந்த 60 நாள் ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கோமா. சரி, உணவுகளோட சேர்ந்து நானும் வாரன் கடைசி கட்டமாக காட்டியும் ஃபுல் எஃபர்ட் ஏண்ட சைடால நானும் அதோட நீங்களும். பிள்ளைகள் இப்ப நான் பேசியது எல்லாருக்கும் கேக்குதானே? ஓ சார். ஓ சார். ஓகே, அப்படின்னு சொன்னால் நாங்க இதோட ஸ்டார்ட் பண்றோமா. சரி, நான் நினைச்சு இதுல செட்டிங் ஆப்ஷன் ஆஃப்ல வச்ச போல. செட்டிங் ஆப்ஷன் ஆஃப்ல இதான் உங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ள இல்லாம இருந்துச்சும். வேண்டிய டைம் நீங்க மைக் ஆன் பண்ணி பேசிக்கோங்க. இன்னைக்கு ரெக்கார்டும் போட்டோம் அப்படி. சரி, இப்ப நாங்க எங்கட அடுத்த கட்டத்துக்கே போவோம். சரி, எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குவோ? ஓகே, சரி, இப்ப வாங்க எல்லாரும் கேள்வி பாருங்க. பிள்ளைங்க நாங்க லேசான கேள்வியில இருந்து டக்குன்னு பார்த்து வர்றோமோ கடைசியில இருந்து. ஓகே, பின்னுக்கு இருந்து டக்குன்னு பார்த்துட்டு வருவோமா. சரி, முதலாவது திரள் மீதிரன் கேள்வி ஒன்று. டக்குன்னு கவனிங்க எல்லாரும். கீழே 48 தொடர் தரவுகள் ஒரு கூட்டமாக்கிய மீதிரன் அப்படி இப்படின்னு தந்துருச்சு. அப்படி என்றால் 40, அப்ப மொத்தமாக இங்க எத்தனை பேர் இருச்சுன்னு கேட்டா எந்த விட 48. சரி, அப்படி ஒன்று கேட்கல, சும்மா சொன்னேன். சரி, இப்ப என்ன சொல்லுங்க. கூட்டமாக்கிய மீதிரன் பரம்பல் இங்கு வகுப்பாயிடை இப்படி இப்படி என்று தந்து 10லும் கூடிய ஆனால் 20லும் குறைந்து. அப்ப 10 20 அர்த்தம் 10 அதுக்குள்ளதான் வாரு. ஆனா 20 அதுக்குள்ள வாரு இல்லையா? எல்லாருக்கும் அது விளங்கினா அப்ப இதுக்குள்ள 20 இல்ல, எல்லாருக்கும் விளங்கிட்ட. இப்ப பாருங்க, இதுல இப்படி இப்படின்னு தந்து ஓகே ஏனைய வகுப்பாயிடையிலும் அவ்வாறே என்று தந்துட்டேன். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுங்க பாக்க. உங்களுக்கு தெரியுமாண்ணா, இந்த 6 ஈனைக்கு நாங்க போட்டு இவரையும் கூட்டித்தானே ஈனைக்கு நாங்க போட்டது. அதே போல அப்ப என்ன சொல்லுங்கோ, இதையும் கூட்டி ஈனைக்கு எத்தனை சொல்லுங்கோ? 41. 41. இப்ப 48ஓட 5 கூட்டணும்னா அப்ப கூட்டி ஈனைக்கு எத்தனை? இடத்துக்கு எத்தனை சொன்னா நீங்க சொல்லுங்க. 2. அப்பதான் நாங்க 48 தெரியும். சோ எல்லாருக்கும் இது விளங்கிட்டு அப்ப எல்லாருக்கும் அட்டவணை ஃபில் பண்ணிக்கொள்ளையில. சோ முதலாம் கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க பேப்பர்ல குறிச்சுக்கோங்க. சோ பிள்ளைகள் உங்களுக்கு என்னென்ன இயர்ன்னு எந்தெந்த நாளும் படிச்சுன்னு தெரியும். நீங்க ரஃப் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். பாஸ் பேப்பர்ட பிளாங்க்ல இருச்சிய பேப்பர் கரெக்டா நீங்க எங்களை சரி கையில வச்சுக்கொள்ளணும். ஓகே, பிள்ளை எல்லாத்தையும் பாஸ் பேப்பரே எரிச்சும் இல்லாதாக்க கேஸ் ஒன்று இல்லடா ஆன்லைன்ல டே. இப்ப நான் கூட ஆன்லைன்ல தான் இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கொண்டு. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியாட்டி
பிள்ளைகள் அடுத்தது எங்களோட மெயினான குரூப் இருந்துச்சு பேமெண்ட் கட்டின குரூப் தானே. ஸோ இந்த குரூப்பை நான் திறந்து வச்சியன். அப்ப எந்த பேப்பர்ஸ் கணித பேப்பர்ஸ் இருந்தா கணிதம் மட்டும் இந்த பேப்பருக்குள்ள நான் இந்த குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணிக்கொள்ளும். சரியாண்ணா? எனக்கிட்ட இருச்சிய பேப்பரையும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். உங்கள்கிட்ட இருச்சிய கணித பேப்பர்ஸுகளையும் குரூப்ல போட்டுங்கோ. எல்லாருக்கும் சேர்ந்தது இல்லைங்கன்னு லிங்க் போட வேணாம். டிரெக்டா நீங்க டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாவே தான் போடணும். இன்னொருத்தர் அனுப்பின லிங்க்குகளை ஷேர் பண்ணது இல்லை. ஸோ குரூப் நான் ஓப்பன் பண்ணி வச்சு அப்ப எல்லாருக்கும் அது யூஸ் ஆக இருச்சுமா. சரி, ஓகே. அப்ப ரெண்டாவது கேள்விக்காங்க. இந்த ஆள்கூட்டு தளத்துல திரள் மீடிரன் வளைய வரைந்து அதில் உள்ள மீடிரன் பரம்பல்ட இடையத்தை காணணும். சரி, ஓகே. பாருங்க, இப்ப இடையமெண்டு சொன்னா உண்மையிலே கியூ எத்தனைண்டு சொல்லுங்க பாக்க. கியூ டூ இரண்டாம் காலனித்தான் நாங்க இடையமெண்டு சொல்லுங்க. தெரியாதாக்க நோட் பண்ணி கொள்ளணும். சரி, தியரி கிளாஸ் அல்ல நான் இது டக் டக்குன்னு தேவைன்னா நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல அப்படின்னா ஈனேக்கு வாரது வந்து உங்களுக்கு வார வகுப்பனா பிள்ளைகள் இந்த இடத்துல வாரது தெரியுமா? வகுப்பாயிடே. ஓ சார். வகுப்பாயிடே. ஆஹ், அடுத்தது இங்கல தான் வார திரள் மீது என்னன்னா. சரி, இப்ப இதுல 10ல இருந்து 20 சொன்னா எனக்கு செல்லுங்க பார்க்க. நாங்க இப்ப இந்த இடத்துல சைஃபர். ஓகே, சைஃபர். இதுல ஒரு 5 பொட்டி 10 பொட்டி எங்களுக்கு உடையலுமோ இணையலாவே. அப்ப இந்த இடத்துல நாங்க இவரை 10 எடுத்து இவரை 20. அப்ப 5 பொட்டியில எடுத்தா சரியோன்னு பாருங்க. சரியனா? ஓகே, நான் என்ன கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப டக் டக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஈனைக்கு அப்ப சைஃபர் ரெண்டு போடும். ஈன சைஃபர் சார் ஸ்ட்ரீம் இங்கல இப்ப விளங்குனா. இப்போ ஓகே, அப்ப ஈன ஈன நீங்க 10 போடுங்கோ. ஈனைக்கு 20 போடுங்கோ. ஈன 30. அடுத்தது எத்தனை வர இந்த இவர் 40. இவர் 50. 60. 70. 80. ஸோ எங்களுக்கு அவ்வளவுதான் தேவைப்படுகிறது. சரி, ஒன்று பார்த்துக்கோங்க. 80ல எங்களுக்கு தேவைப்படல, 70 தேவைப்பட்டது. சரி, எங்களுக்கு டபுள்ல போவதுக்கு எழுத்துக்கள் போதுமாயினோம். ஈன 10. ஓ சார். ஈன 20. ஈன 30. 40. 50. 60. போதுமாயினே. ஓகே, அப்படின்னா நாங்க 10 10ஆவே போகும். 10 10ஆவே போங்க பிள்ளைங்க. உங்களுக்கு சரியா இடைவெளி வச்சுதான் இருச்சு இதுல. அப்ப ஈனைக்கு சைஃபர். அப்ப ஈன வார 10. அடுத்த கோடு எங்கேயும் வரும். ஈன ஈன 20. அடுத்தது ஈன ஈன 30. இவர் இவர் 40. ஈன 50. சரி, 60. அப்ப ஈன 70. பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்கினோம். இதுவரை காட்டியும் விளங்கினா. இப்ப இதே போல திரள் மீதிரன் 48 வரை காட்டியும் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு இதுல 48 எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பொட்டியாக ஒவ்வொன்று எடுத்துட்டு சொன்னா சரியாக வருமென்று நினைச்சிய. 5 10 15 20 25 30 35 40 45 50. எஸ், சரியா கணக்காவே வார. அதுக்கு ஏத்த மாதிரி தான் பொட்டியில தந்துருச்சு. அப்ப என்ன சொல்லுங்க, நாங்க ஒரு 5 குறிச்சாலும் பரவாயில்லை. அப்ப இந்த 5 10 15 20 25. அடுத்து 30. இங்கே 30. அடுத்தது ஈன 35. ஈன 40. ஈன 45. சரியா 50ல முடியணும்.
மூணு பொட்டி, 1 2 3 4 5, சரி 50. எல்லாருக்கும் இதுவரை காட்டி விளங்கினே. சரி, இப்ப இதுல குறிச்சியத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்துச்சு. இந்த R2 எதுலயும் குறிச்சோடும் செல்லிங்கே பார்க்க. உங்களுக்கு நினைவிருச்சியோ மேக்சிமம்ல தான் குறிச்சோணும்னு படிச்சிச்சியனா? நினைவோ பிள்ளைகள்? மைக் ஆஃப்ல வச்சோங்கள. சரி, அப்ப எல்லாரும் குறிச்சுக்கோங்க. 10ல, சாரி 20ல உங்களுக்கு வாரது 6. 20ல 6 டக் டக்குன்னு குறிச்சோமா? எங்க சார்? 20ல 6 எல்லாருக்கும் அது விளங்கினோ? இல்ல உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதானே? ஓ சார் விளங்குது. சரி, அப்ப 20ல 6 குறிங்கோ. அடுத்தது 30ல எத்தனையும் குறிச்சோடும்? 30ல 14. 14. அப்ப இந்த லைன்ல ஈன குறிச்சோடும். அதையும் மார்க் பண்ணிட்டுடுங்க. அப்படின்னா சார் 40ல 15 எத்தனை? கொஞ்சம் பணியவா? ஓ, 15 விட உண்டு பண்ணியே, அப்பதானே 14. 40ல எத்தனை சொல்லுங்க? 26. 26. அப்ப 40 வாரது இதுல 26 சொன்னா ஈன, அதுவும் சரி ஒன்று பாருங்க. ஓ, ஓகே, அடுத்து 50ல எத்தனை? 15 சாரி 41. 41. அப்ப 50 லைன் இதுல வார இத பார்க்கறது கண்ணு கொஞ்சம் அப்செட். 41. ஓ, ஓகே, அப்ப இந்த ஒசக்க வார ஸ்க்ரோல் பண்ணேன்னு சரி ஒன்று பாருங்க. சரிண்ணா? ஓகே, அடுத்தது 60ல எத்தனை? 46. 46. 46. ஓ, 46 சொன்னா இந்த இடத்துல வார. ஓ, அடுத்தது 70ல எத்தனை? 48. அப்படியே. அப்ப நாங்க இந்த இடத்துல தேவையான புள்ளிகளை குறிச்சிட்டு கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் நோகு மாதிரி இருக்கும். அது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க செல்ல அப்படி நோவு உண்டாச்சும், பேப்பர்ல இப்படி நோவு. இப்ப என்ன சொல்லுவோம், இது அப்படியே நாங்க கேர்வாக மாத்தணும். சோ உங்களுக்கு இப்படித்தான் curve வருது. ஓகே, கேட்டுக்கோங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இப்படியே வந்து என்ன சொல்லுங்க, இப்படியே குறைஞ்சி இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரேன். நான் கொஞ்சம் குழம்பிட்டே. எல்லாருக்கும் இப்படி ஒரு ஷேப் கொண்டு வந்து விளங்கினோம். ஓ சார். நான் கொஞ்சம் மார்க் பண்ணேன் ஸ்கிரீன்ல, கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. ஸோ இப்படி ஒரு curve கொண்டு வரேன். இப்படி ஒரு curve கொண்டு வரேன். நீங்க இப்படி டாக் பண்ண வேணாம், நான் கொஞ்சம் டாக் பண்ணி காட்டினதுக்கு. சரி, அதை சரியா குறிச்சுட்டு ஏழுமே. இதுல இந்த துண்டு தான் உடுப்பட்ட, இந்த துண்டுக்கு அழிச்சா ஃபுல்லா வேலைப்பட்டு விடும். நான் அழிச்சா அது ஃபுல்லா அழிஞ்சிடுங்க. சுற்றியும் நீங்க அதை பார்த்து கேட்டு ஒழுங்கா நீட்டா வரைஞ்சு கொள்ளணும். சரி, இப்ப என்ன சொல்லுங்க, இது நடுவுல நின்று இப்ப என்ன செய்யணும்? சொல்லுங்க பாக்க, இப்ப என்ன செய்யணும்? சரி, அப்படியே சைஃபருக்கு பூஜ்ஜியத்துக்கு வரணும் சார். அப்படியே ஸ்லோப்ப 0க்கு எடுத்துடணும். சரி, அப்ப என்ன சொல்லுங்க, இது அப்படியே பிள்ளைகள் கொஞ்சம் நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுவேன். 0க்கோ 10க்கோ எடுக்கணும். 0க்கு தானே எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் அது ஓ, மறந்துட்டேன். சரி, 0க்கு அப்படித்தான் எடுக்க வேண்டியது. சரி, எல்லாருக்கும் இது விளங்கினோம். ஓ நான் சார். கொஞ்சம் ஓ பார்த்துட்டு சார். சொல்லுவேன். அப்ப எல்லாருக்கும் திரள் மீதிரன் ஆக்குவது விளங்கி.
ஓகே, திரள் மீடன் வரைஞ்சு கொள்ள தெரியும். அடுத்த சார் கேள்விக்கு வாங்க. ஆமான், கோடை 10 தானே எடுக்கணும். நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லேன். 10க்கோ 0க்கோ உண்டு. ஆனா சார் ஸ்கீம்ல போட்டுச்சு 10 கண்டு. ஓகே, நான் அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லேன். ஸ்கீம்ல 10 போட்டீங்க. ஓ சார். ஓ சார் 10 ஓ சார். தொடக்கம் 20 தானே சார், அப்ப 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 10க்கு தான் இழுக்கணுமே. ஓ ஓ சார். ஓகே, அப்ப அதை 10க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை நான் இன்னொருக்க ஒரு டிப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கோண்ணா. சரி, அப்ப 10 வரை காட்டியும் இழுத்து வச்சுக்கோங்க. நான் அதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த நாள் முடிஞ்சு குரூப்ல கன்ஃபார்ம் பண்ணேன்னா சரி. அப்ப அடுத்த கட்டம் பாருங்க. இப்ப கேடிஜி அது Q2 கண்டுபிடிச்சோணும். என்ன சொல்லுங்க, Q2 காலநிலைகள்ல நீங்க Q2 திரள் மீட்டர்ல தானே வரப்போறது. அப்ப இரண்டாம் காலனை என்ன? அப்ப விடவாறது இந்த அச்சிலையோ இல்லாட்டி இந்த அச்சிலையோ? உங்களுக்கு திரள் மீடிரண்ட விட இப்ப முதலாம் காலனை என்று சொன்னால் ஓகே, நான் உங்கள்ட்ட கேட்குறது இப்ப இந்த நிலைக்குத்தச்சொன்னு ஒன்றுருச்சு, கிடை அச்சன்னு ஒன்றுருச்சு. இந்த 2 அச்சுக்கள்லையும் உங்களோட ஃபைனலா வார விட இரண்டாம் காலனை, அதாவது இடையம் என்றதை விட உங்களுக்கு இந்த இந்த அச்சுல வருமோ, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல விட வருமோ? நிலைக்குத்தோ கிடையோ? வகுப்பாயில சார் வரும். வகுப்பாயில இடையில தான். ஏனண்டா இடையம் என்று கேட்டா அதுட விட இதுக்குள்ளால தானே வர்றோனும். எல்லாருக்கும் நான் சின்ன வேலைங்கனே. எஸ், அப்படி நாங்க செய்ய வேண்டிய வேலை. இப்ப இதுல மொத்தமாக உங்களுக்கு 48 இருச்சு. அப்ப நீங்க 48 எடுத்துக்கொண்டால் இதுல நீங்க 4 துண்டுக்கு உடைச்சு பார்க்கணும். டிரெக்டாகவே இப்ப நீங்க 48 2 உடைச்சா உங்களுக்கு எத்தனை வார? 24. ஸோ 24 எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 24 பாயிண்ட் வாரது உங்களுக்கு இது விளங்க இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல இந்த புள்ளியில எந்த நம்பர் என்று பார்க்கணும். எந்த நம்பர் 38. 20 39 38 39 வரதே. ஓகே, அந்த கிராஃப் ஒழுங்கா வரைஞ்சா உங்களுக்கு அது ஷூராவே எடுத்துக்கொள்ளலும். அப்ப நான் இப்போதைக்கு 38 போட்டு ஸ்கீம்ல இருந்தே வீடு வந்துருச்சு. 38 வந்து 38ல இருந்து 35 அந்த 38 தான் வந்துருச்சுன்னா ஓகே. அப்படின்றாலும் ஓகே, பரவாயில்ல. சரி, அப்படின்னா எல்லாருக்கும் நான் சின்னது தெளிவாக விளங்கி இருக்கும். ஓகே, இதுல இன்னொரு கேள்வி இருச்சு பாருங்க. 2ல பெற்ற இடையம் அது இடம்பெறும் வகுப்பாயிடையின் நடுப்பெருமானத்திலிருந்து எவ்வளவு விலகிருச்சு. இப்ப 38 வாரது என்ன சொல்லுங்க, இந்த 30க்கும் 40க்கும் நடுவுல அந்த 2 நடுவ கேட்டா 30 40 கூட்டி என்ன செய்யணும்? 2 பிரிக்கணும். 35க்கு 3 பெருமானம் 35. அதுல இருந்து எவ்வளவு விலகி இருச்சு என்று கேட்டா நீங்க என்ன கொடுக்கணும்? 3. அப்ப நேர் 3 கொடுத்தாலும் பரவாயில்ல. சோ விலகல் நேர் 3. சரி, எல்லாருக்கும் அது அடுத்த கேள்வியிட விடையாது. சரி, எல்லாருக்கும் இதுவரை காட்டியும் தெளிவா விளங்கிட்டோ? இப்ப 30 40 கூட்டி அதை 2ஆல பிரிச்சோமா? 2ஆ பிரிச்சது நடு பெருமானது காணத்துக்கு. சரி, ஓகே பிள்ளைகள். அப்படின்னா உங்களுக்கு 5வது ஸ்ட்ரக்சர் கேள்வி விளங்கிட்ட. ஓகே, அடுத்த கேள்வி. அது 35 விடையில இருந்து எங்களுக்கு இடையம் எவ்வளவு விலகி இருச்சுன்னு கேட்டுச்சு. அப்ப இதை விட கூடினண்டு காட்டுறதுக்கு நேரண்டு போட்ட எவ்வளவு கூடினு கேட்டா 3 கூட. எஸ், ஓகே பிள்ளைகள். அப்படின்டா வாங்க இப்ப இதுல லேசான கேள்வி ஒன்றுக்கு போகும். பிள்ளைகள் நிகழ்த்தாவு கேள்வி உங்களுக்கு சூறாவே வாரது தெரியும். அடுத்தது உங்களுக்கு இந்த 5ஆம் கேள்வி
இந்த கேள்வி வருமோ இல்லையோன்றது சுவர் இல்லையா? எதுக்குன்னு சொன்னால் இந்த அஞ்சாவது கேள்வி சில டைம்ல திரள் மீட்டர், சில டைம்ல அது மாறுக. சோ அது சுட்டியும் உங்களுக்கு ஷுவரா வர கேள்வியை கரெக்டா நாங்க பார்த்தே ஆகணும். இந்த கேள்வி கொஞ்சம் ஷுவர் கூட. சரி, எல்லாரும் கவனிங்க கேள்விய. ஒரு பெயில ஒரே அளவான 3 வெண்ணிலாவும் 2 2 சாக்லேட்டும் இருந்துச்சாம். அப்ப எல்லாருக்கும் வெண்ணிலா 1 2 3யும் C1 C2 வந்தது எல்லாருக்கும் விளங்கினோம். சி என்றா ஓகே. சாக்லேட். இப்ப இதுல கமலா ஃபர்ஸ்டுக்கு ஒரு பெக்கெட்டை எடுத்து வெளியே எடுத்த பின் நிமலாவும் மெலுமாறா ஒரு பக்கெட்டை வெளியே எடுக்கலாம். அப்ப என்ன சொல்லுங்க, ஒத்தர் எடுத்த தின்னுத்தர் அடிக்கலுமோ? ஏலா. ஏலா அப்ப இங்க எந்த நடக்காது என்றால் நடுப்புள்ளிய குறிச்ச ஏழா ஏலாது. அப்ப நடுவை விட்டுட்டு நீங்க இது இப்படி டிசைன் ஆக 4 3 2 1 இங்கல 1 2 3 4 இங்கல 3 இங்கல 2 இங்கல 1. சோ எல்லாருக்குமே இது ஜாயா விளங்கிட்ட. குறிச்சு காட்ட சென்ன குறிச்சு காட்டிட்ட. சரி, அவ்வளவுதான். இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். இருவரும் வெனிலா சுவையுள்ள பால் பெக்கெட்டுகளை வெளியே எடுப்பதற்கான நிகழ்ச்சியே வட்டமிடணும். 2 பேரும் வெனிலா. பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கினோம். 2 பேரும் வெனிலா என்றால் நான் இப்ப மார்க் பண்ண துண்டுதானே 2 பேருமே வெனிலாக்குரியது. நான் சின்ன விளங்கினோம். ஓ எஸ். அடுத்ததெல்லாம் சீல பைத்து பட்டே. அப்ப சீல படப்படாது. சட்டப்படியா விளங்கினவங்களுக்கு. ஓகே, பாருங்க. அதானே ஸ்டார்டிங்ல லேசான கேள்வி. அதன் நிகழ்தாவு கேட்டா மொத்தமா எத்தனை தர அடையாளம் இருந்தன்? 20. அதுல எத்தனை தர அடையாளம் நாங்க வட்டம் போட்டன்? 6 6. சோ பாருங்க, அப்ப ஃபைனல் வீடியோ உங்களுக்கு எந்த வர 10 3. ஓகே, நான் ஸ்டார்டிங்லே சொன்னேன் லேசன் இதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட போகாது. அடுத்த கேள்விக்கு வாங்க. சுவராவே நீங்களும் செஞ்சிடுங்க. ஒரு விளையாட்டு குழுவுல விளையாடும் வீரர்கள் பங்கு பெற்றும் முதலாம் போட்டியில வெற்றியீட்டுவதற்கான நிகழ்தாவு 5ல 3 தோக்குறதுக்கு எத்தினேன்? 5 2. இப்ப வெற்றி ஈட்டினால் 2ஆம் போட்டியில வெத்துறதுக்கு 10ல எத்தனையாமன்? 7 இப்ப தோக்குறதுக்கு எத்தினேன்? 10ல 3 10ல 3. நீங்க தோக்குன்னு சொல்லி 5ல 2 கொண்டு போய் தக்குள்ள போடலாம். அது ஃபர்ஸ்ட்டுக்கண்ணா. இப்ப கொஞ்சம் கேம் கஷ்டமாகி லேசாகி அப்படின்னு மாறிட்டு. சரி, இப்ப இதே போல இன்னொன்று இருந்துச்சு. இப்ப ஒசக்கரிச்சியத்தை அடியில போடலாம். தோத்தா அப்புறம் வித்து கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா தோத்தன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் குறையணுமே. எப்படியோ தெரிய பாக்கோமா. இப்ப அடுத்தது பாருங்க. முதலாம் போட்டியில தோற்றால் 2ஆம் போட்டியில வெத்துறதுக்கு 2ல உண்டா பீனேகந்தேன்? 2ல 1 ரெண்டுல ஒண்ணு இதுக்கும் 2 இதேமில்லோடு 2ல 1. சரி, எல்லாருக்கும் இதுவரை காட்டியும் ஜாயா விளங்கிட்ட. ஓகே, முதலாம் கேள்வி எப்படியுமே நிறைச்சதான் செல்லுகிறது. எஸ், எல்லாருக்குமே இது விளங்கிட்டனா அடுத்த கேள்வி பார்ப்போம். குழு குறைந்த பட்சம் ஒரு போட்டியில சரி வெத்தி பெறணும் என்றால் குறைஞ்சது 1ல வெத்தோணும் என்றால் 2ம் வெத்தோ மேலும். அப்ப எல்லாருக்கும் இது வரையிலும் என்று விளங்கினோம். ஓ சார் இதுவும் வரையிலும் இதுவும் வரையிலும். ஆனா இது வரையல ஓ தோல்வி வரும். அது சார், இந்த அது எப்படி 3 சரியையும் என்னண்டா இதுல 2மே தோத்தே. ஓ ஆ, அப்ப இங்க 3 ரோடு இருந்துச்சு. 3 ரோடு இருந்துச்சு. அந்த ரோட் 4 ரோட் இருந்துச்சு. அதுல ஒரு ரோட் வார் இல்ல. சரி, இப்ப பாருங்க. ஒவ்வொரு ரோட்டுட விடைய காணத்துக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்த ஏ என்ற ரோட்டுட விடைய காணணும் என்றால் இவரை என்ன செய்யணும்? கூட்டம் கூட்டம். ஒரே இல்ல சார் பெருக்கணும் இருக்கோங்க. ஒரே கீழா பெருக்கணும். அப்ப இவரையும் பெருக்கினா இந்த ஏன்றதுல விட வார பீட விட வரணும் என்றால் இந்த வட்டத்தோட
இவரைத்தான் பெருக்கணும்னா எல்லாருக்கும் விளங்கினோம். ஓ ஓ சார். சார் அதான் கொஞ்சம் மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் விளங்கினோம் சொல்லுங்க. நீங்க. அந்த மூணாவது அதாவது பிள்ளைகள் இந்த ஏட விட வேணுமென்று சொன்னால் நீங்க ஏன்றது வந்த ரெண்டு பின்னத்தையும் பெருக்கணும். அது விளங்கினோம். ம். இல்ல அதெல்லாம் சார் நான் வீட விட தேவைன்னு இந்த சொன்னால் மூணாவது வழி வந்தது அந்த வெற்றின்னு சொல்லி தோல்வி பண்ணிய அதாவது அவன் என்ன என்ன விளங்கல. அந்த வெற்றி வந்து எடுத்து ஈனே ரெண்டு அப்படின்னா கொண்டு வந்து ஓ, இல்ல அதல்ல அந்த அவன் அவன் கேள்வியில கேட்டுச்சு. இது வரையலாண்டது காரணமோ? இல்ல இல்ல அது வந்ததுக்கான காரணம் வெற்றி அந்த இது தோல்விக்கு இல்ல. இது okay. அதாவது அவன் சொன்னது ரெண்டு போட்டியில குறைஞ்சது ஒன்று சரி வெத்தணும். அப்ப ஓ, இந்த ஏண்டு ரோட் எடுத்தா அவன் ரெண்டுமே வெத்தியே. அப்ப அதை ஓ, எடுக்கணும். பி ரோட் எடுத்தா அவன் ஒன்று வெத்தி என்ன அதுல. அப்ப அதையும் எடுக்கணும். ஆ, சி ரோட் எடுத்தா அவன் ஃபர்ஸ்ட் அடுத்த வெத்தியே. ஓ, ஓ. அப்ப அவர் ஆனா டிய மட்டும் எடுக்க இயலாது. சரி, இப்ப ரெண்டும் தோல்வியான இந்த பிள்ளை. மூணையும் இதே மாதிரி இல்ல ரெண்டும் சரி, தோல்வியான ஓகே பிள்ளை கேளுங்க. எடுக்கலன்னு அப்ப சொன்னேன். ரெண்டும் தோல்வி வந்துச்சுட்டே அடிக்கலாம். இப்ப இந்த மூணையும் நீங்க தனித்தனிய கண்டு அது பிறகு அந்த மூணையும் எந்த செய்யணும்? கூட்டம். கூட்டல். கூட்டணும். இந்த மெத்தட் கிட்டத்தட்ட 100% ஆக்கள் இதைத்தான் செய்து. ஆனா கெரி கேம் ஒன்று இருச்சு. என்ன தெரியுமோ? நீங்க வாரில்லாத விடைய காணுங்கோ. கெரி கேம் உண்டா? விடைய செல்லுங்க பாக்க. தாரையும் தாரோடையும் இருக்கணும். 5-2 6. அஞ்சில் 5ல ரெண்டு 2 அரை அரை இருக்கும். இப்ப நீங்க கரண்டு உங்களுக்கு எந்த விட வார 5-2. 5 அப்ப 5-4. 2. இது கேள்விட விடையோ இல்லே? இல்ல சார், மொத்தத்துல இருந்து நாங்க என்ன சரிதானே? சொல்ல வந்தோம்? 5-4. மொத்தத்துல இருந்து உங்களுக்கு இந்த பிழையான விடைய கழிச்சா உங்களுக்கு ஒட்டோவா வாரது ஒசக்கிருச்சிய மூணையும் கூட்டினா வார விட ஒட்டோவா வந்துடுங்க. அப்ப மொத்தம் என்றது 5ல எத்தனை? 5. இல்ல 5. அப்ப கழிச்சா உங்களுக்கு 5ல 4. இதுதான் 5-4. ஷோர்ட்டான மெத்தட். சோ நீங்க முடிவெடுத்துக்கோங்க பிள்ளைகள். இந்த மாதிரி ஒத்தர் வராத சந்தர்ப்பத்துல சரியானதை கேட்டா பிழைய கண்டு கழியுங்கோ. இதே ரெண்டு சரி ரெண்டு பிள்ளைண்டா நீங்க உடனே சரியானதை மட்டுமே செய்யுங்க. சரி, ஓகே பிள்ளைகள். அப்படி என்றால் இந்த ரெக்கார்டும் நான் திரும்ப டைம் இன்னொருக்கு நீங்க நாட்கள் பாத்துக்கோங்க. டைம் எடுத்து இதுக்குன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கணக்க கொஞ்சம் கூட படிச்சு கொள்ளத்து டைம் இருச்சு. பிறகு இருக்கு. சரி, இப்ப அவங்க எல்லாரும் 3வது கேள்விக்கு டக்குன்னு பார்க்கும். மின் பொருட்களை இறக்குமதி செய்கையில் பிள்ளைகள் உஜாரா ஆயிச்சோனும். இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க படிச்சிய உஜாரா இருச்சோனும். சரி, மின் பொருட்களை இறக்குமதி செய்கையில் 30% தீர்வை அறவிடப்படுகிறது. இவ்வகை பொருள் ஒன்றை இறக்குமதி செய்கையில் தீர்வையாக 9,000 செலுத்த வேண்டுமெனின் இறக்குமதி பொருள் ஒன்றோட விடைய கேட்டுச்சு. பிள்ளைகள், இப்ப நான் ஒருத்தர்கிட்ட மைக் ஒன் பண்ணி அவங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன். ஓகே, அம்மார் ஃபாஹிம் மைக் ஒன் பண்ணுங்க. அம்மார் ஃபாஹிம். சரி, அம்மார் ஃபாஹிம் சொல்லுங்க. எத்தனை பெர்சன்டேஜ்? 30%. 30%. டெக்ஸ் தீர்வை எவ்வளோன்னு 9,000. 9,000. அப்ப பொருளோட விலை 9,000 விட பெருசோ சிறுசோ? பெருசு. அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல விட கேட்டா
எப்பயுமே சதவீதம் கேள்வியில இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டலாக்கி விட வந்துடுங்க. கேமை மட்டும் பார்த்துக்கோபடியன் எப்படின்னு தெரியுமோ? இப்ப 30% சொன்னா என்ன சொல்லுங்க? 100 ரூபாட சாமன 30 ரூபா நாங்க கெட்டோணுமேண்ணா. 30 ரூபா கெட்டோம். அப்ப என்ன சொல்லுங்க? 30 ரூபா நீங்க கெட்டினா அதுட பொருள் எவ்வளோட சாமனன் அதப்ப 100 நூறு வட சாமன். அப்ப 30 ரூபா கெட்டினா அதுட விலை வந்து 100 ரூபாவாக இருந்து. அப்ப 9,000 ரூபா கெட்டினா அதுட விலை எவ்வளவு வந்து எங்களுக்கு இதை சுருக்கி கண்டுடலுமே. இதுதான் மெத்தட். நினைச்சுக்கொள்ளணும். இப்ப இதுல சுருக்கல் பாருங்க எவ்வளவு கூட மெத்தடு இருந்துச்சு. சைஃபரோட சைஃபரை வெட்டேலும். சோ அப்படின்னா இந்த 3 9 வெட்டி இன்னைக்கு 3. அப்ப ஃபைனல் விட எவ்வளோன்னு சொல்லுங்க? 3000 30,000 30,000. 10,000 ரூபா. அடுத்த கேள்வி வாங்க. புள்ள பாரு எவ்வளவு லேஜண்ட் பாருங்க. ஓகே. ஒரு வீட்டோட ஆண்டு பெறுமதி வந்து 30,000. 8% வருஷத்துக்கு கெட்டணுமா? காலாண்டுக்கு கேட்டுருச்சு. அப்ப என்ன சொல்லுங்க? பிள்ளைகள் உங்களுக்கு டிரெக்டா காலாண்டு கேட்டா 2% ரெண்டு சின்னது ஓ விளங்கினோம். ஓ சார் 4 Oh, பேர் ஓகே. விளங்காதாக்கள் இருந்தா 4ஆல பிரிச்சு பார்த்து அப்படி விளங்காதாக்கு இருந்தா வருஷத்துக்கு கண்டு விடே 4ஆ பிரிங்க. ஓகே. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க? 100க்கு எவ்வளவு நாங்க டெக்ஸ் கெட்டணும்? 2 பேர் 2 ரூபா தான் கட்டணும். ஆகவே நாங்க அப்ப வீட்டுட விலைய சைடு போட்டா இந்த வீட்டுக்கு எவ்வளவு கெட்டணும்? சோ 600 இதுல அப்படின்னா சுருக்கினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 600 600 ரூபா. அப்ப நீங்க வருஷத்துக்கு அதாவது காலாண்டுக்கு தான் 600 ரூபாவா? சரி. ம். வருஷத்துக்கு அவங்க கேட்கல. அடுத்த கேள்விக்கு அவங்க. சார் வருஷத்துக்கு சில ஏசுல 2 ஆண்டுகளுக்கு percentage பின்னர் போடுயா. வீட்டின் வருஷத்துக்கு 4 பேர் இருக்கணும் சார். வருஷத்துக்கு கேட்டா 4ஆல பெருக்கணும். ఎందుకంటే காலாண்டுன்னு சொன்னா 4 பிரிச்சு ஒரு துண்டே. விளங்கினா அடுத்த கேள்விக்கு அவங்க. சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் பெறுமதி சரியோ மாறி அத்துடன் நகரசபை அறவிட சதவீதம் வந்து 9க்கு கூடிட்டான். அப்போது ஒரு காலாண்டுக்காக செலுத்த வேண்டிய இறைவரி 30 நாள் அதிகரித்ததாம். அப்ப எனக்கு உங்கள்ட்ட இப்படி கேள்வி ஒண்ணு கேட்கிறமே. புதிய காலாண்டு வரி எவ்வளோன்னு கேட்டா வந்த 600ஓட இப்ப எவ்வளவு கூட? 30. 30 அப்ப 630 ரூபா. இப்ப 630 என்ன சொல்லுங்க? ஒரு வருஷத்துக்கு அப்ப வரி எவ்வளோன்னு கேட்டா எந்த செய்யணும்? 4 பேருக்கு நான் சரி 4 பெருக்கணும். பெருக்கணும். அப்ப இத கரன்னு பெருக்கி போட்டா 6 12 2 மிச்சம் 25 2500. 2520 அப்ப என்ன சொல்லுங்க? இந்த 2520 ரூபா விலை டெக்ஸாக கெட்டினது 9%ல தானா? அப்படித்தானே? ஓ அப்ப எங்களுக்கு இப்படி போட்டா விட்டுட்டு கேளும் பாத்துக்கோ. 9% கெட்டுதாக இருந்தா ஊட்டுட விலை வந்து எவ்வளோன்னு? 100 ரூபா. 2520 ரூபா கெட்டினா ஊட்டுட விலை எவ்வளோன்னு காணையிலுமே. உடனே சிஸ்டம் எந்தியோ கொஞ்சம் விளங்கி எந்தியோ கேம் டீச்சி இதுல. இப்ப சுருக்கினா விடவாரு. சுருக்க ஏழுமோ ஏழாவோண்டு தெரியாவே. சரி கேம் சொல்லி தரவோ. 2 மஞ்சள் கூட்டினா எத்தினேன்? 7. 7ஓட 2 கூட்டினா எத்தினேன்? 9. அப்ப இந்த 9ஓட இந்த விடைய சுருக்கேலுமென்று அர்த்தம். இதான் கேம். அப்ப என்ன வச்சுக்கோங்க. அப்ப இந்த மெத்தடின் படி நீங்க எங்கால சரி இதை சுருக்கணும். சுருக்க தெரியாதாக்கள் இதுல இல்லைன்னு நினைச்சிய. சோ 9ஆல சுருக்கம். 25ல எத்தனை டிப்பன்? 2 டிப். 18 கழிச்சா ஒரு 7 மிச்சம் 72ல 9 8னா அப்ப எல்லாருக்கும் என் வந்த 28. இன்னும் 3 சைஃபரை போட்டுட்ட. அப்படித்தானே? ஓ 28,000 அப்ப என்ன சொல்லுங்க? ஊட்டுட விலை இப்ப 28. ஆனா முதல்ல இந்த 30,000 மீந்தே. 30,000 ஓகே. ஆனா ஊட்டுட விலை கூடினண்டு அவன் செல்லவே இல்லை. அவன் என்ன மாறி இருக்குது சார். வரி. அறிவிக்கிறது என்னது? சரி. சோ அப்படின்னா 28 வந்தது நான் இல்ல. சோ புள்ளியில் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வியும் விளங்கிட்ட. ஓகே.
பிள்ளைகள் எல்லாரும் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்றைத்து நாளும் 2 கேள்விகள் அப்படியே நான் பேலன்ஸ்ல வச்சிய உங்களுக்கு அடுத்தண்டு இதுல 2 கேள்வி கண்டினியூ ஆகும். எப்படி சரி இன்ஷால்லா பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுக்க அப்படின்னு நினைச்சிய. ஸோ நான் நினைச்ச மாதிரி அடுத்த கிளாஸ் உங்களுக்கு சாட்டர்டே வாரது. ஸோ சாட்டர்டே நான் நினைச்சேன் இன்ஷால்லா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினால் 11:45 மட்டும் ஆகும். ஸோ ரெடியாகி இருங்கோ. இன்ஷால்லா சாட்டர்டே ஒரு ஃபுல் பெக் கொண்டு இருச்சு. ஓ அப்படித்தானே பிள்ளைகள் எந்த கண்டால் உங்களுக்கு அடுத்ததுல எந்தெந்த கேள்வி போட்ட போஸ்டர்ல சொல்லிங்க Q1 2 3 மட்டும் தானே இல்லையோ? என்ன நினைவில்ல Q1 2 3 இல்லாட்டி 1 to 6 1 to 6 போட்டி சாது இல்லைனா ஃபுல் கேள்விகள் தான் போட்டிச்சேதே. எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. சார் 1 to 5 போட்டுங்க. 1 to 6 தான் போட்டிச்சேதே. ஓகே 2009 சாரி பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல பாட் பண்ணடே செக்ஷன் அப்ப 25 கேள்வி. ஸோ இன்ஷால்லா பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் 25 கேள்வியோட இந்த 2 ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா பாக்குங்க. ரெடியாகி வந்துடுங்க. 2019 செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ஓகே இப்ப பிள்ளைகள் குரூப் வந்து திறக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்ப நீங்க குரூப்புக்குள்ள ஒன்றும் அனுப்பணும் இல்லை. இங்க ஆறுதலாக நாளைக்கு அனுப்பிலும். ஸோ கணிதத்திட PDF மட்டும் நீங்க குரூப்ல போடுங்க பிள்ளைகள். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் எக்ஸ்ட்ராவாக நான் இந்த ப்ரொஜெக்டுக்கு மேலதிகமாகவும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் தாரேன் இன்ஷால்லா. ஸோ அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திச்சோம். ஓகே எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்படின்றா அடுத்த கிளாஸ்ல சந்திச்சோம். ஜராயிச்சோனும் சரி போயிட்டு வாங்க. Thank you, வலைக்கம் சலாம். sir. Good night. ஓகே குட் நைட்.